வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். நரேந்திர மோடி அமைச்சரவை விரிவாக்கம், 21 புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு. சந்திரபாபு நாயுடு கட்சிக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம், சிவசேனாவின் சுரேஷ் பாபுக்கு கேபினெட் அமைச்சர் பதவி. கேட்ட துறை கிடைக்காததால் சிவசேனா கடும் அதிருப்தி, பதவியேற்பு நிகழ்ச்சியில் கடைசி நேரத்தில் புறக்கணிப்பு. விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியின் மத்திய அமைச்சரவையில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள 21 பேருக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நரேந்திர மோடியின் அமைச்சரவையில் சில மூத்த அமைச்சர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகள் ஒதுக்கப்பட்டு இருந்தன. அவர்களின் பணி சுமையை குறைக்கும் வகையிலும் கூட்டணி கட்சிகள் மற்றும் மாநிலங்களுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் அமைச்சரவையை விரிவுபடுத்த மோடி முடிவு செய்தார். இதன்படி புதிய அமைச்சர்கள் ராஜ்பவனில் ஞாயிறன்று நடந்த நிகழ்ச்சியில் பதவி ஏற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். கோவா முன்னாள் முதல்வர் மனோகர் பாரிக்கர் மத்திய கேபினெட் அமைச்சராக பதவியேற்றார். அவரை தொடர்ந்து சுரேஷ் பிரபு, ஜே.பி. நட்டா, பிரேந்தர் சிங், கிரிராஜ் சிங் ஆகியோர் கேபினெட் அமைச்சர்களாக பதவியேற்றனர். தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சராக ராஜீவ் பிரதாப் ரூடி பதவியேற்றார். அதைத் தொடர்ந்து முக்தர் அப்பாஸ் நக்வி, மகேஷ் சர்மா, ராம்கிருபால் யாதவ், ஹரிபாய் பார்த்திபாய் சௌத்ரி, பேராசிரியர் சன்வர்லால் ஜாட், மோகன்பாய் குந்தாரியா, ஹன்ஸ்ராஜ் ஆகிர், ஆக்ரா எம்பி ராம்சங்கர் கத்தேரியா, யஷ்வந்த் சின்ஹாவின் மகன் ஜெயந்த் சின்ஹா, ஒய்.எஸ். சௌத்ரி, துப்பாக்கி சுடுதலில் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற பாஜ எம்பி கர்னல் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர், பாபுல் சுப்ரியோ, சாத்வி நிரஞ்சன் ஜோதி, விஜய் சம்ப்லா ஆகியோர் மத்திய இணையமைச்சர்களாக பதவியேற்றனர். தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியைச் சேர்ந்த பண்டாரு தத்தாத்ரேயா, ஒய்.எஸ். சௌத்ரி ஆகியோர் மத்திய இணையமைச்சராக பதவியேற்றார். புதிய அமைச்சர்கள் பதவியேற்ற போதும் அவர்களுக்கான துறை அறிவிக்கப்படவில்லை. முன்னதாக புதிய அமைச்சர்களுக்கு தனது இல்லத்தில் பிரதமர் மோடி தேநீர் விருந்து அளித்தார். அப்போது புதிய அமைச்சர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்ற குறிப்புகளை அளித்த மோடி, புதிய அமைச்சர்கள் தங்களின் பணியை தேசத்துக்கான கடமையாக கருதி அதில் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுரை கூறினார். அமைச்சரவை விஸ்தரிப்பில் தங்களின் கோரிக்கை ஏற்கப்படாததை அடுத்து புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சியை சிவசேனா புறக்கணித்தது. மகாராஷ்டிரா தேர்தலில் பாரதிய ஜனதா தனித்து ஆட்சி அமைத்துள்ள நிலையில் கூட்டணிக்கு சிவசேனா விதித்த நிபந்தனைகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இப்பிரச்சனையில் சிவசேனா கடும் அதிருப்தியில் உள்ள நிலையில் மத்திய அமைச்சரவை விஸ்தரிப்பிலும் இரு கட்சிகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. அமைச்சரவை விஸ்தரிப்பின் போது தங்களுக்கு கேபினெட் அந்தஸ்தில் குறிப்பிட்ட துறை ஒதுக்கப்பட வேண்டும் என்று சிவசேனா வைத்த நிபந்தனையை பிரதமர் மோடி நிராகரித்து விட்டதாக கூறப்படுகிறது. அதே நேரம் சிவசேனாவின் அனில் தேசாய்க்கு இணையமைச்சர் பதவி வழங்க மோடி முன்வந்தார். இந்நிலையில் ஞாயிறன்று காலை புதிய அமைச்சர்களுக்கு பிரதமர் மோடி அளித்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள புறப்பட்ட அனில் தேசாயை அதில் பங்கேற்க வேண்டாம் என்று கூறி மும்பை திரும்புமாறு சிவசேனா மேலிடம் கட்டளையிட்டது. இதனால் தேநீர் விருந்தில் அவர் பங்கேற்கவில்லை. இருப்பினும் திட்டமிட்டபடி மற்ற புதிய அமைச்சர்கள் பதவியேற்றனர். சிவசேனாவைச் சேர்ந்த சுரேஷ் பிரபு கேபினெட் அமைச்சராக பதவியேற்றார். முந்தைய பாரதிய ஜனதா கூட்டணி அரசில் சுரேஷ் பிரபுவின் செயல்பாடுகள் பெரிதும் பாராட்டப்பட்டன. சுரேஷ் பிரபுவை மத்திய கேபினெட் பதவிக்கு சிவசேனா நியமிக்காவிட்டாலும் மோடி முன்வந்து பாரதிய ஜனதா கோட்டாவின் கீழ் அவருக்கு இப்பதவியை அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. 5 மீனவர்களின் தூக்கு தண்டனை தொடர்பாக திங்களன்று மேல்முறையீடு செய்ய உள்ள நிலையில் ராமேஸ்வர போராட்டத்தால் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த 5 மீனவர்களின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரியும் அவர்களை மீட்க வலியுறுத்தியும் மீனவர்களின் காலவரையற்ற போராட்டம் ஞாயிறன்று 9வது நாளாக நீடித்தது. 2000த்திற்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. 40,000த்திற்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வேலை இழந்து வறுமையில் தவித்தாலும் போராட்டம் நீடித்து வருகிறது. இதனால் பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. 5 மீனவர்களின் தூக்கு தண்டனை தொடர்பாக வரும் 14ஆம் தேதி வரை மேல்முறையீடு செய்ய இலங்கை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. அதுவரை மீனவர்களின் காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளால் மீனவர்களின் தூக்கு தண்டனை தொடர்பான மேல்முறையீட்டு மனு இலங்கை உச்சநீதிமன்றத்தில் திங்களன்று தாக்கல் செய்யப்படுகிறது. மிகச்சிறந்த சட்ட வல்லுநர்களை கொண்டு இவ்வழக்கில் வாதாட செய்வதற்கான முயற்சிகளை இந்திய தூதரகம் எடுத்துள்ளது. 2000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை அணு ஆயுதம் ஏந்திச் சென்று தாக்கக்கூடிய திறன் படைத்த அக்னி 2 வகை ஏவுகணை ஞாயிறன்று வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது.
அக்னி 2 ஏவுகணை முன்பே பரிசோதிக்கப்பட்டு வெற்றி பெற்றுள்ளது. இந்நிலையில் இந்த ஏவுகணைகளை ராணுவத்தில் சேர்ப்பதற்காக நடத்தப்பட்ட பிரத்யேக சோதனையும் வெற்றி பெற்றது. நிலத்தில் இருந்து நிலத்திற்கு 2000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஏவுகணை ஒடிசா மாநிலம் பலாசூர் தளத்தில் ஞாயிறன்று காலை 9:40 மணிக்கு வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. 20 மீட்டர் நீளம், 17 டன் கொண்ட இந்த ஏவுகணை 1000 கிலோ எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து செல்லக்கூடியது. ராணுவமும் இந்திய பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பும் இணைந்து இந்த சோதனையை நடத்தின. ஏற்கனவே அக்னி 1, அக்னி 3, 4 மற்றும் 5 வகை ஏவுகணைகளை இந்தியா வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது. கேரள அரசு பாம்பாற்றின் குறுக்கே அணை கட்டுவது காவிரி இறுதி தீர்ப்பிற்கு எதிரானது என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு கள் இயக்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் திருச்சியில் நடந்தது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த இயக்க தலைவர் நல்லசாமி, கேரளாவை பின்பற்றி தமிழகத்தில் மது கொள்கை மாற்றியமைக்க வலியுறுத்தி ஜனவரி 21ஆம் தேதி சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக கூறினார். மேலும் பாம்பாற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்ட முயற்சிப்பது காவிரி இறுதி தீர்ப்புக்கு எதிரானது என்று நல்லசாமி தெரிவித்தார். அமராவதி ஆற்றின் முக்கிய கிளைநதி பாம்பாறு. இந்த பாம்பாற்றின் குறுக்கே அணை கட்டுவதாக கேரள அரசு முடிவெடுத்து அதற்கான அடிக்கல்லை கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி நாட்டியிருக்கின்றார். இந்த அணை கட்டப்பட்டு தண்ணீர் தடுக்கப்பட்டால் திருப்பூர் மாவட்டம், கரூர் மாவட்டம் வெகுவாக பாதிக்கும். அதுபோக திருச்சி மாவட்டம், தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்கள் பாதிக்கப்படும். கடலூர் மாவட்டத்துக்கு சென்று வீராணம் ஏரி வழியாக சென்னைக்கு செல்லும் குடிநீரின் அளவும் வெகுவாக குறைவும். ஆகவே தமிழ்நாடு அரசும் நடுவண் அரசும் இதில் உடனடியாக தலையிட்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அணை கட்டுவது என்பது காவிரி இறுதி தீர்ப்புக்கு எதிரானது. இது நாட்டினுடைய இறையாண்மையை, ஒருமைப்பாட்டை பாதிக்கும். தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றிய பின்னரே மின்கட்டண உயர்வு குறித்து தமிழக அரசு சிந்திக்க வேண்டும் என்றும் நல்லசாமி கேட்டுக்கொண்டார். முல்லை பெரியாறு அணை பிரச்சினையில் ஜெயலலிதாவின் வழிகாட்டுதலின்படி நீர்மட்டம் 152 அடியாக உயரும் என்று கூறியுள்ள முதல்வர் பன்னீர்செல்வம் காங்கிரஸ் மற்றும் கருணாநிதி துரோகம் இழைத்ததாக சாடியுள்ளார். தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் ஞாயிறன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். செயல்படுகிற ஆட்சி சீக்கிரம் வருமா என்ற தலைப்பில் முல்லை பெரியாறு அணை பிரச்சினை தொடர்பாக திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்ட அறிக்கைக்கு பன்னீர்செல்வம் பதில் அளித்துள்ளார். திமுக எம்எல்ஏ கம்பம் ராமகிருஷ்ணனிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அறிக்கை வெளியிட்ட கருணாநிதி இதற்கு ராமகிருஷ்ணன் தான் பொறுப்பு என்று கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள பன்னீர்செல்வம், முல்லை பெரியாறு அணை பிரச்சினையில் முந்தைய காங்கிரஸ் அரசும் திமுக தொடர்ந்து துரோகம் இழைத்ததை மறந்துவிடவோ மன்னித்து விடவோ தமிழக மக்கள் ஏமாளிகள் அல்ல என்று தெரிவித்துள்ளார். கடந்த 2006இல் முதல்வர் ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததையும் 2011இல் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பின்னர் அவரது வழிகாட்டுதலின்படி வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு பெறப்பட்டது என்றும் பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டியுள்ளார். முல்லை பெரியாறு அணை பிரச்சினையில் தொடர் துரோகம் இழைத்த கருணாநிதி கவலை கொள்ள தேவையில்லை என்றும் ஜெயலலிதாவின் வழிகாட்டுதலின்படி செயல்படும் அரசு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்தியே தீரும் என்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நீர் மேலாண்மை குறித்து குழப்பம் விளைவித்து அரசியல் ஆதாயம் தேட முயலும் கருணாநிதியின் போக்கு கண்டிக்கத்தக்கது என்று பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மாணவர் இயக்கம் தனக்கு ஆதரவளித்திருப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் வாசனின் இல்லத்தில் மாணவர் காங்கிரஸில் இருந்து விலகியவர்கள் உள்ளிட்ட திரளான மாணவர்கள் ஞாயிறன்று காலை வந்திருந்தனர். முன்னாள் மத்திய அமைச்சர் வாசனை சந்தித்த மாணவர்கள் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். அவர்களுடன் வாசன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வாசன் மாணவர் இயக்கத்தினர் தனக்கு ஆதரவளிப்பதாகவும் விரைவில் தனது கட்சியின் பெயர் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். புதிய இயக்கத்தினுடைய மாணவர்கள் இன்று தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் என்னை சந்தித்து புதிய இயக்கத்திற்கான முழு ஆதரவை எனக்கு கொடுத்திருக்கின்றார்கள். வருகின்ற நாட்களிலே மாணவர் இயக்கம் என்பது மிக பலமான இயக்கமாக இயக்கத்திலே உருவாகும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். தினந்தோறும் வாசனின் இல்லத்தில் அவரது ஆதரவாளர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். பல்வேறு தரப்பினரின் ஆதரவு பெருகிக் கொண்டே வருவதாக வாசன் தரப்பு வட்டாரம் மகிழ்ச்சி அடைந்துள்ளது. காங்கிரஸ் கட்சியில் 90% தொண்டர்கள் இருப்பதால் இது பலமான கட்சி என்று முன்னாள் தலைவர் தங்கபாலு தெரிவித்துள்ளார்.
சேலம் மாவட்ட காங்கிரஸ் கட்சி ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் தலைவர் தங்கபாலு தலைமையில் நடந்தது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த தங்கபாலு, தமிழக காங்கிரஸ் கட்சியிலிருந்து சிறு குழுதான் வெளியேறி உள்ளது என்றும், பலமான கட்சியான காங்கிரஸ் மக்கள் பிரச்சினைக்காக போராடும் என்றும் தங்கபாலு தெரிவித்தார். இன்றைக்கு காங்கிரஸ் தோழர்கள், தலைவர்கள், நண்பர்கள் நாங்கள் தான் உண்மையானவர்கள். அத்தனை மெஜாரிட்டி தான் இருக்கும். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரிந்து போனவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லை. உண்மையான தொண்டர்கள் பலம் எங்களிடத்திற்கு இருக்கிறது. கட்சியின் கொள்கை பிடிப்புள்ள நண்பர்கள் இங்கு இருக்கிறார்கள். அத்துறை தரப்பு மக்களும் எடுத்திருக்கிறார்கள். அதான் உண்மை. எங்களை பொறுத்த சின்ன ஒரு குழு வெளியே நினைக்கிறேன், அவ்வளவுதான். தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவனுடன் இணைந்து செயல்படுவோம் என்றும் தங்கபாலு உறுதியளித்தார். தமிழர் குடியிருப்புகள் அழிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த இலங்கை வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் இந்தியா உதவும்படி கேட்டுக் கொண்டார். சென்னை தியாகராய நகரில் ஞாயிறன்று நடந்த KG கண்ணபிரான் நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இலங்கை வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் கலந்து கொண்டார். பாதுகாப்பையும் இறையாண்மையும் காத்தல் என்ற தலைப்பில் விக்னேஸ்வரன் சிறப்புரை நிகழ்த்தினார். அவர் பேசுகையில் இலங்கை தமிழர் குடியிருப்புகள் அழிக்கப்பட்டு வருவதாகவும் இந்தியா உதவ வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். 30-40 வருடங்களுக்கு முன்னர் அனுமதி பத்திரம் பெற்று போரின் போது அப்பத்திரங்களை தொலைத்து காணிகளில் இருந்து வெளியேறி இப்பொழுது தமது காணிகளுக்கு சென்றவர்கள் அங்கு வேறு நபர்கள் இருப்பதை காண்கின்றார்கள். கேட்டால் உங்களிடம் பத்திரம் இல்லை, இவை அரச காணிகள், நாங்கள் திரும்பவும் அவற்றை கையேற்று வேறு நபர்களுக்கு கொடுத்து விட்டோம் என்கின்றார்கள். அநேகமாக இங்கு வந்து அகதிகளாக இருப்போர் எம் நாடு திரும்பினால் அவர்கள் கதியும் இவ்வாறே அமையப் போகின்றது. எனவே அவர்களை திருப்பி அழைத்து புதிய இடங்களில் குடியிருத்த இந்திய அரசாங்கம் எமக்கு உதவ வேண்டும். மக்கள் சிவில் உரிமை கழகம் நடத்திய இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய பொதுச் செயலாளர் சுரேஷ், தமிழகம் மற்றும் புதுவை தலைவர் சரஸ்வதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவையில் நடந்து வரும் பன்னாட்டு தோட்டக்கலை கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள பிரம்மாண்ட உருவங்கள் பார்வையாளர்களை பரவசப்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் கொடிசியா அரங்கில் தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் 6வது பன்னாட்டு தோட்டக்கலை கண்காட்சி உற்சாகமாக துவங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள திராட்சைகளால் உருவான யானை உருவம், சிவலிங்கம், சிறு தானியங்களால் வடிவமைக்கப்பட்ட முருகன் உள்ளிட்ட விதவிதமான உருவங்கள் பார்வையாளர்களை கவர்ந்தன. தோட்டக்கலையை பற்றி நிறைய கருத்தரங்கு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இயந்திரத்தில் பற்றி, இயந்திரம் என்னென்ன, எப்படி மெட்டீரியல் இருக்குது, போகிறது வருது, போக்குவரத்து, பருத்தி களை எடுக்கிற மிஷின், போக்குவரத்து, டிராக்டரு, அதுவும் பார்த்தோம். இயற்கை உணவு, இந்த பனைமரத்தை பற்றி, அதுலேருந்து பனங்கற்கண்டு, அதில் பற்றி என்னென்ன இருக்குது அதையும் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். தோட்டக்கலை அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்கள் பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து தோட்டக்கலை, அரியலூர்லேருந்து தேனி வளர்ப்பு, பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து எல்லாமே அந்த தோட்டக்கலை, பாலிலேருந்து தேனியிலேருந்து கோழி வளர்ச்சியிலேருந்து ஆட்டு வளர்ச்சி எல்லாத்துக்குமே அதை பற்றி போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த கண்காட்சி வரக்கூடிய தலைமுறைக்கு ஒரு நம்பிக்கையை தருவதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் பார்க்கிற போது புது புது டெக்னாலஜி, புது புது விஷயங்கள் இங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. வரக்கூடிய விவசாயிகள், நொந்து போய் இருக்கக்கூடிய விவசாயிகள் இங்கே வந்ததுக்கு பிறகு ஒரு தம்பு இருக்கும். இனிமேல் நம்ம விவசாயம் பண்ணோம்னா பொழைச்சிக்கலாம், நாம் விவசாயத்திலிருந்து விவசாயமே வேண்டாம், இனிமேல் வேறு தொல்லை பார்க்கலாங்கிற எண்ணம் உள்ளவர்களுக்கு கூட இந்த விவசாயத்தை மீட்டெடுத்து இன்னும் நல்ல முறையில் விவசாயம் பண்ணி நம்ம பிழைத்துக் கொள்ள முடியுங்கிற ஒரு நல்ல நம்பிக்கை வருவதாக இந்த கண்காட்சி அமைஞ்சிருக்கு. நிறைய மெட்டீரியல், நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. புது புது டெக்னாலஜி உள்ள இது இருக்குது. விதை நேர்ச்சியிலேருந்து சொட்டு நீர்லேருந்து புது புது மெஷினரிஸு எல்லாமே பார்ப்பதற்கு இது ஒரு அற்புதமானது. எல்லா விவசாயிகளும் இது பார்த்து பயன்பட்டாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாகும், நல்லா வரும். விதவிதமான அரங்குகள், பூக்கள், காய்கறிகளால் உருவாக்கப்பட்ட வடிவங்கள் ரசிக்கும்படி இருந்ததாக பொதுமக்கள் கூறினர். இந்தியா, இஸ்ரேல், ஈரான் உள்ளிட்ட 6 நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட 177 வகையான மலர்களினால் பிரம்மாண்டமான உருவங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தன. தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 19,744 ரூபாய்க்கும், 1 கிராம் ஆபரண தங்கம் 2,468 ரூபாய்க்கும் விற்பனையானது. வெள்ளி 1 கிராம் 37 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 35,000 ரூபாயாக இருந்தது. 5 நிமிடங்களில் 631 குட்டிக்கரணம் அடித்து 4 மாணவர்கள் சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர்.
திருச்சியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களான அங்குவீர பாண்டியன், கற்பக செல்வ விக்னேஸ்வரன், ரமேஷ்குமார், பாலசுப்ரமணி ஆகிய 4 பேரும் கராத்தே பயின்று வருகின்றனர். இவர்கள் 4வரும் ஞாயிறன்று தில்லை நகரில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் 5 நிமிடத்தில் 631 குட்டிக்கரணம் அடித்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம்பெறும் வகையில் புதிய சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். இப்போ நாங்கள் 4 பேர் சேர்ந்து 5 நிமிஷத்துக்கு குட்டிக்கரணம் 631 பண்ணியிருக்கோம். டெல்லியில் ஒருத்தர் 1 மணி நேரத்தில் 2000 பண்ணியிருக்காரு. அதை நாங்கள் கூடிய சீக்கிரம் முறியடிப்போம். இப்போ இந்த ரெக்கார்ட் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 4 பேர் சேர்ந்து 5 நிமிஷத்துக்கு 631 குட்டிக்கரணம் அடிச்சிருக்கோம். டெல்லியில் 1 மணி நேரத்துக்கு 2000 பண்ணியிருக்காரு ஒருத்தவர். கூடிய விரைவில் அந்த சாதனையை நாங்கள் முறியடிப்போம். சாதனை மாணவர்களுக்கு கராத்தே வீரர்கள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.